வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் அமைந்துள்ளது தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையம். டெல்டா பகுதிகளுக்கான ஆராய்ச்சி நிலையம் பல வகை நெல் விதைகளையும் பயிருக்கான தொழில்நுட்பங்களையும் தெரிவித்து வருகிறது. அந்த வகையில் நேரடி நெல் விதைப்பு இயந்திரத்தின் அமைப்பினை விளக்குகிறார் உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் இ. சுப்பிரமணியன் அவர்கள். விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இயற்கை தந்த வரம்தான் இந்த தாவரம் நெற்பயிர். அதனால்தான் இந்த நெற்பயிர் கடல் மட்டத்துக்கு கீழேயும் கேரள மாநிலத்தில் உள்ள குட்டைநாடு என்ற இடத்திலிருந்து கடல் மட்டத்திலிருந்து 2000 அடி உயரத்திலும் மணற்பாங்கான பூமியிலிருந்து களிமண் பூமி வரை அமில நிலங்களிலும் கலர் ஓர் நிலங்களிலும் பயிர் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில வருடங்களாக போதிய மழையின்மை, விவசாயத்துக்கு வேலையாட்கள் பற்றாக்குறை போன்ற சூழ்நிலைகளில் குறிப்பாக காவிரி பாசன பகுதிகளில் ஒரே நேரத்தில் நடவு செய்யப்படுவதால் வேலையாட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டு வயதான நாற்றுகளை நடவு செய்யும் முறை பின்பற்றப்பட்டு வருகிறது. இதனால் வெகுவாக மகசூல் குறைய வாய்ப்பு இருக்கிறது. இதனை போக்க நேரடி நெல் விதைப்பு மிக சிறந்த ஒரு தொழில்நுட்பமாகும். இந்த நேரடி நெல் விதைப்பை இரு முறைகளில் செய்யலாம். சேற்றில் நேரடி நெல் விதைக்கும் கருவி கொண்டும் புழுதியில் நேரடி நெல் விதைக்கும் கருவி கொண்டும் செய்யலாம். இந்த சேற்றில் நேரடி நெல் விதைக்கும் கருவிகளாக பிலிப்பைன்ஸ் உலக நெல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து இரும்பு தகடுகளால் ஆன நேரடி நெல் விதைக்கும் கருவிகள் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தால் மேம்படுத்தப்பட்டு சேற்றில் நேரடி நெல் விதைப்புக்காக சேற்றில் நேரடி நெல் விதைக்கும் கருவி பயன்படுத்தப்பட்டது. இந்த சேற்றில் நேரடி நெல் விதைக்கும் கருவியானது ஒரு முறை இயக்கும்போது 8 வரிசையில் நெல் நடவு செய்யப்படுகிறது. இந்த நேரடி நெல் விதைக்கும் கருவியில் நீளம் 1.6 மீட்டர் என்ற அளவிலும் 8 வரிசையில் நெல் விழுமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த நேரடி நெல் விதைக்கும் கருவியில் 4 உடுக்கை வடிவ அமைப்பான்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதன் நீளம் வீலிலிருந்து வீல் வரை 1.6 மீட்டர் ஆகும். இதில் வரிசைக்கு வரிசை 20 சென்டிமீட்டர் என்ற அளவில் விதைகள் விழுமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் சீராக இயக்கும்போது நெல் ஒரே இடத்தில் விழுந்து முளைப்பதால் செடிக்கு செடி என்ற இடைவெளியும் பராமரிக்கப்படுவது. இதனால் பின்சை நேர்த்தி செய்யும் போது சுலபமாக இருக்கிறது. இதில் விதைகளை நிரப்பும் பொழுது மிக கவனமாக கையாள வேண்டும். இந்த விதைகளை நிரப்பும் முன் இந்த நேரடி நெல் விதைக்கும் கருவியில் 3/4 பாகத்திற்கு மட்டுமே விதைகளை நிரப்ப வேண்டும்.
அவ்வாறு நிரப்பும் பொழுது மட்டுமே சீரான இடைவெளியில் நெல்கள் விதைக்கப்படுகின்றன. இதில் விதைகள் கலப்பு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நிரப்பும் பொழுது வெவ்வேறு விதைகள் கலப்பதற்கு ஏதுவாக இருப்பதால் விதைகளை நிரப்புதல் மிக முக்கியமான தொழில்நுட்பமாக கடைபிடிக்க வேண்டும். இவ்வாறு 3/4 பாகத்திற்கு நிரப்பப்பட்ட நேரடி நெல் விதைக்கும் கருவியை இருவர் உபயோகத்தோடு ஒரே சீராக மணிக்கு 2 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் வயலில் இயக்கும்போது சீரான செடிக்கு செடி இடைவெளியும் வரிசைக்கு வரிசை இடைவெளியும் கையாளப்படுகிறது. இவ்வாறு நேரடி நெல் விதைக்கும் கருவி கொண்டு விதைப்பதால் ஒரு நாளைக்கு இருவர் மட்டுமே கொண்டு 2.5 ஹெக்டேர் நிலங்களை விதைப்பு செய்யலாம். இந்த நேரடி நெல் விதைக்கும் கருவியின் விலை 5000 ரூபாய் மட்டுமே. இந்த நேரடி நெல் விதைக்கும் கருவியானது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் என்ற முகவரியில் பெற்றுக்கொள்ளலாம். வருங்காலத்தில் தக்கைப்பூண்டு சாகுபடி என்பது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் செய்ய முடியாத காரணத்தால் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தால் நேரடி நெல் விதைப்பு மற்றும் தக்கைப்பூண்டு கருவியும் நாங்கள் வடிவமைத்துள்ளோம். இதில் நெல்லுக்கு நெல் என்ற இடைவெளி 25 சென்டிமீட்டர் என்ற அளவிலும் இரு நெல்லுக்கு நடுவே ஒரு தக்கைப்பூண்டு விதைப்பதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கருவியின் விலை 5000 ரூபாய் மட்டுமே. மேலும் விவரம் பெற முனிவர் இ. சுப்பிரமணியன் அவர்களை 0452247298 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.